அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் மீது இருந்த நிலையில் உலக அழிவு நாள் பற்றியும் அந்நாளின் பயங்கர நிகழ்வுகளை பற்றியும் குறிப்பிட்டார்கள். பிறகு, யார் வேண்டுமானாலும் எதை பற்றி வேண்டுமானாலும் என்னிடம் கேட்கலாம். நான் இந்த இடத்தில் இருக்கும் வரை நீங்கள் எதை பற்றி கேட்டாலும் நான் அது குறித்து உங்களுக்கு சொல்லாமல் இருக்க மாட்டேன் என்றும் கூறினார்கள் என அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 540. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கேள்வி கேட்பதே குற்றமாக கருதப்படும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் மார்க்க அறிஞர்களிடம் கேள்வி கேட்டால் பெரிய பாவம் செய்தவரை போன்று மக்கள் நம்மை பார்க்கிறார்கள். அவர் எவ்வளவு பெரிய ஆலிம், அவரிடத்தில் நீங்கள் எப்படி கேள்வி கேட்கலாம் என்றெல்லாம் நியாயம் பேசுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவின் தூதராகவும் அரபு தீபகற்பத்தின் ஜனாதிபதியாகவும் இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேள்வி கேட்க நமக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்ளலாம். யார் வேண்டுமானாலும் எதை பற்றி வேண்டுமானாலும் என்னிடம் கேளுங்கள் என்ற அளவிற்கு கேள்வி கேட்பதற்கான சுதந்திரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். கேள்வி கேட்டு அதற்குரிய முறையான பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை மக்களுக்கு ஏற்படுத்தி தருவது நபி வழி என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறது. எனவே மக்களை கேள்வி கேட்கும்படி ஆர்வப்படுத்த வேண்டும். அவர்களுடைய கேள்விகளுக்கு ஆதாரத்துடன் பதிலளிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழல் இஸ்லாமிய சமூகத்தில் உருவாக வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.